வில்லியனூர் ஜவஹர் வித்யாநிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் காவ்யஸ்ரீ 488 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், பிரபா 484 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும், பார்கவி 480 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பெற்றுள்ளனர். சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் நிறுவனர் ராம சிவராஜன் மற்றும் பள்ளியின் நிர்வாகி அஞ்சலாட்சி சிவராஜன் ஆகியோர் இனிப்புகள் வழங்கியும் பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் 500க்கு 450க்கு மேல் 17 மாணவர்களும் 400க்கு மேல் 30 மாணவர்களும் பெற்றுள்ளனர். மேலும் இவ்வெற்றிக்கு துணை நின்ற முதல்வர் சாந்தி, துணை முதல்வர் பாஸ்கரன் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. இவ்வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து SSLC பொதுத் தேர்வில் 100% வெற்றியினை பெற்று கவர்னர் திருக்கரங்களால் ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி கேடயம் பெற்று வருவது எல்லோரும் அறிந்த ஒன்றே. இந்த ஆண்டும் நம்முடைய பள்ளி மிக சிறப்பானதொரு வெற்றியை நல்கியிருக்கின்றது. அந்த முறையில் இந்த வெற்றிக்காக அயராது பாடுபட்ட இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கு நம்முடைய கல்வி நிறுவனத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வழிகாட்டுதலின்படி, கள அதிகாரி சிவக்குமார் ஆலோசனையின்படி உழவர்கரை நகராட்சியின் கீழ் இயங்கி வரும் தேசிய நகர்ப்புற வீடற்றவர்களுக்கான காப்பகம், சாரூன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் அட்டமா இணைந்து சாரூன் சொசைட்டி நிறுவனர் மோகன் மற்றும் பொருளாளர் சுகுணா தலைமையில் கோரிமேட்டில் இயங்கி வரும் தேசிய நகர்ப்புற வீடற்றவர்களுக்கான காப்பகத்தில் அட்டாமா புதுச்சேரி மாநில இயக்குனர் டாக்டர் உமா நஸ்ரீன், மாநில ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் அருள், டாக்டர் சீதா, டாக்டர் மஞ்சினி, டாக்டர் சிவசுந்தரி குழுவுடன் இணைந்து காப்பகத்தில் உள்ள பயனாளிகள் அனைவருக்கும் உடல் மற்றும் மனநலம் காக்கும் இயற்கை வழி மருந்தில்லா மருத்துவ முறை பற்றி விழிப்புணர்வு உரை, கருத்து, ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதனுடன் நோய்க்கான அறிகுறிகள் அறிந்து நாடி பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காப்பகத்தின் பொறுப்பாளர் மிஸ்வா செய்திருந்தார். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனாரின் 134வது பிறந்தநாள் விழா பகுத்தறிவாளர் கழகம் சார்பில் பெரியார் படிப்பகத்தில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. பகுத்தறிவாளர் கழக மாநில அமைப்பாளர் ரஞ்சித்குமார் தலைமையில், பகுத்தறிவாளர் கழக தலைவர் நடராசன் முன்னிலையில் செயலாளர் குமரன் வரவேற்புரையில், விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் தொடக்க உரையாற்றினார். மாவட்ட திராவிடர் கழக தலைவர் அன்பரசன் அன்னை நாகம்மையாரின் நினைவு நாளை முன்னிட்டு அம்மாவின் பணிகளை விரிவாக எடுத்து கூறி புகழ் வணக்கம் செலுத்தினார். சுயமரியாதை இயக்கம், குடியரசு இதழ் 100ஆண்டு தொடக்க விழாவினை முன்னிட்டு தமிழினம் அடைந்துள்ள பயன்பாடுகள் பற்றிய சிறப்பான தகவல்களை எடுத்து கூறி புதுச்சேரி மாநில நிகழ்ச்சியினை எழுத்தாளர் மன்ற துணை பொதுச் செயலாளர் இளவரசி சங்கர் ஒருங்கிணைத்தார். நிறைவாக இளைஞரணி செயலாளர் சித்தார்த் நன்றி கூறினார். நேயம் புரிந்த நெடுமலை அம்மா, நேயம் புரிந்த என்னை வளர்ப்பவர் ஐயா கொடுத்த ஊக்கம்தான் எனக்கு ஒரு கவிஞனாக வளர்த்து கொண்டு வருகிறது. ஐயா அவர்களும் கோடை வெயில் தற்போது காரைக்கால் மாவட்டத்தில் அதிக அளவு காணப்படுவதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாக்கி வருகின்றனர். இந்நிலையில் திருநள்ளாறு சனீஸ்வரன் பகவான் கோவிலுக்கு உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் என ஆயிரக்கணக்கானோர் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தனர். கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் சார்பாக காரைக்கால் மாவட்ட துணைத் தலைவர் நசீர் தலைமையில் விஜய் ரசிகர்கள் இளநீர், தர்பூசணி, பழங்கள் மற்றும் நீர்மோர் வழங்கினர். 500க்கும் மேற்பட்டோர் அதனை பருகி கோடை வெயிலின் தாகத்தை தணித்து சென்றனர். இன்று முதல் கோடை வெயில் முடியும் வரை தொடர்ந்து இனி 1 மாதத்திற்கு வழங்கப்படும் என விஜய் ரசிகர்கள் தெரிவித்தனர். நிறைய எடுத்திருக்கேன்.
சரி சரி நீங்கள் அப்படியே வாங்க நீங்கள் வாங்க வாங்கிட்டு வாங்க பாவனை நிமிஷம் பேசாத மணவெளி சுப்பராயன் நகரில் 25 ஆண்டுகளாக சுயம்பு சக்தியாக அருள்பாலித்து வரும் அருள்வாக்கு பீடம் ஸ்ரீ வேம்படி அம்மன் ஆலய ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன குடமுழுக்கு நன்னீராட்டு விழா மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகளின் அருளாசியுடனும் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆசியுடன் மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், தன பூஜை, கோ பூஜை, நவகிரக ஹோமம், கீத உபச்சாரங்கள் இவைகளை தொடர்ந்து கடம் புறப்பட்டு ஸ்ரீ வேம்படி அம்மன் ஆலய சக்தி பீடம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மூல ஆலய மகா குடமுழுக்கு நன்னீராட்டும், அதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகம், மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி ரஜினி ராஜேந்திரன் மற்றும் கிராமவாசிகள், பொதுமக்கள், வழக்கறிஞர் முத்துக்குமரன், செல்வராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். परिपूर्ण आयु புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக முருங்கப்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் பதிவு செய்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை மாணவர்களுக்கு வழங்கி மாணவர்கள் நன்கு படித்து நாட்டின் உயர் பதவிக்கு செல்ல வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் மாணவர்களால் எந்த சூழ்நிலையிலும் கல்வி உபகரணங்களை வாங்க முடியாமல் தவிக்கும் மாணவர்களுக்கே முதலிடம் வழங்கப்படும் எனவும் பின்பு மற்ற மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதேமாரி அவருக்கு என்னுடைய பொருள்லாம் எனக்கு வாங்கிட்டு அதேமாரி பாட்டில் பேக் எல்லாமே அதுக்கு எல்லாமே எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூம்மா. நல்லா படிக்கணும். கைவிளக்கு ஏந்திய காரிகை என அழைக்கப்படும் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த நாள் உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் கொண்டாடப்பட்ட விழாவில் உதவி செவிலியர் கண்காணிப்பாளர் ஜானி ஸ்டெல்லா மேரி தலைமை தாங்கினார். உதவி செவிலியர் கண்காணிப்பாளர் வசந்தி, மதி, பக்கிரிசாமி, சித்ரா, கலைசெல்வி, ஓய்வு பெற்ற சீனியர் நர்சிங் ஆபீசர் துளசி பாக்கியவதி ஆகியோர் முன்னிலையில் செவிலியர்கள் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை செவிலியர் அதிகாரிகள், முதுநிலை செவிலியர் அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர். ஹலோ
கண்டிப்பாக வர மேடம் ஒரு புதுவை காமராஜர் நகர் தொகுதி ரெயின்போ நகரில் உள்ள அன்னை தெரேசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளை ஏற்பாட்டில் 10வது வாரம் தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு குளிர்ச்சி தரும் பானங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர்கள் ஆனந்த பாஸ்கர், முனியன், தலைவி ராஜாதி தினேஷ் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ராமானுஜதாசர் அறக்கட்டளை சார்பில் சீனிவாச ராமானுஜதாசர் 5ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியை முன்னிட்டு புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் உள்ளவர்களுக்கு பாலகிருஷ்ணன் குடும்பத்தார் ஏற்பாட்டில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாலகிருஷ்ணன், ரோஜா, சுப்பிரமணி, கலையரசி, பரத், ஸ்ரீமதி, கிருஷ்ணகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை பாலகிருஷ்ணன் குடும்பத்தார் செய்திருந்தனர். முதலியார்பேட்டை தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் செயலாளர் ஏகாம்பரத்தின் 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி தொகுதி செயலாளர் சுரேஷ் மற்றும் ஏகாம்பரத்தின் குடும்பத்தினர் தலைமையில் நடைபெற்றது. கடலூர் ரோட்டில் உள்ள அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான விஸ்வநாதன், அபிஷேகம், கீதநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், அசோக் பாபு, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், முன்னாள் கவுன்சிலர்கள் சத்யராஜ், பாஸ்கரன், என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் வீரபத்ரன் மற்றும் அரசியல் கட்சியின் பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சமூக நீதி மாணவர் இயக்கம் சார்பில் விழுப்புரம் காணையில் நடைபெற்ற கோடைக்கால சிறப்பு வகுப்பில் புதுச்சேரி மாவட்டம் சார்பில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசு பொருட்களும் மகளிர் அணியினருக்கு பேராசிரியர் ஜவஹருல்லா அடையாள அட்டையும் வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹருல்லா நாடாளுமன்ற தேர்தல் குறித்து சில கவலைகளை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கடிதமாக அனுப்பியுள்ளார் என்றும், கார்கே அந்த கடிதத்தை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பவில்லை என்றும், தேர்தல் ஆணையம் தேவையில்லாமல் கார்கேவை கண்டித்து அறிக்கை விட்டிருப்பது தவறான ஒன்று, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். இதுவரை நாடு விடுதலை அடைந்ததிலிருந்து இல்லாத ஒரு நடைமுறை பின்பற்றப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று பேசுபவர்கள் எதற்காக வாக்கு எண்ணிக்கைக்கு 44 நாட்கள் இடைவெளி விட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும் என்று கூறிய அவர், நடந்து முடிந்த 3 கட்ட தேர்தலில் தென் மாநிலம் மட்டுமல்லாமல் வட மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பிரகாசமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாவட்ட தலைவர் சகாபுதீன், மாமக மாவட்ட செயலாளர் முகமது இக்பால் ஆகியோர் கலந்து கொண்டனர். மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவார். தமிழ்நாட்டிலும் 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். அதே போல புதுச்சேரியிலும் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் வைத்தியலிங்கம் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை நிலைநாட்டுவார். கடலூர் மாவட்டம் மேலெழுஞ்சிப்பட்டு கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து பகாசுரன் வதம், அன்னதானம், அம்மன் வீதி உலா, அர்ஜுனன் தபசு, அரவான் களபலி, படுகளம் இவைகளை தொடர்ந்து முக்கிய நிகழ்வான தீமிதித்தல் நடைபெற்றது. இதில் காப்பு கட்டிய பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். தொடர்ந்து அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை மேலெழுஞ்சிப்பட்டு ஆலய நிர்வாகிகள் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர்.
மேலழிஞ்சிப்பட்டு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு அர்ஜுனன் திரௌபதி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அதனையொட்டி திருக்கல்யாணத்தை காண வந்த பக்தர்களுக்கு அப்பகுதி இளைஞர்கள் தங்களது சொந்த செலவில் ரீசார்ஜபிள் LED பல்புகளை வழங்கினர்.